தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கோவையில் நேற்றைக்கு இயற்கை விவசாயிகளுடைய மாநாடு, தென்னிந்தியாவுடைய இயற்கை விவசாயிகளுடைய மாநாடு. அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு அதுக்கு அவர்கள் வைத்திருந்த அந்த கண்காட்சியெல்லாம் பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடி அப்புறம் அந்த மாநாட்டில் பேசுகிறார். மாநாட்டில் பேசும்பொழுது அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம்னா, இயற்கை வேளாண்மைக்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. நம்மளுடைய மண் வளம் பாதிக்கப்படுகிறது அந்த ரசாயன உரங்களால். அதனால் அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் 1 ஏக்கர் ஒரு பருவத்திற்கு 1 ஏக்கர் அப்படின்னு இயற்கை வேளாண்மையை விவசாயிகள் முன்னெடுத்து சென்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதை அப்படியே விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு வேண்டுகோளாக விவசாயிகளிடத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி பல்வகை பயிர்களை நம்ம பயிரிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாலெல்லாம் ஒரே இடத்துல பழங்களாகட்டும் இது பயிர்களாகட்டும் ஒரே இடத்துல பயிர் செய்கிறாங்க, மசாலா பொருட்கள் அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு முறையும் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய அளவில் இந்த இயற்கை விவசாயத்தினுடைய ஒரு மையமாக இந்தியாவை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கையும் விவசாயிகளிடையே அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த உரை, அவர் பேசிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு நம்ம இயற்கை விவசாயத்தில் இருக்கோம், இயற்கை விவசாயத்தை நம்ம இந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும்னா நமக்கு என்ன விவசாயிகளுக்கு தேவை, தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, தமிழக அரசு இதை பின்பற்றுமா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணையம் வழியாக இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்திலிருந்து திரு பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் இயற்கை உழவர் சங்கத்திலிருந்து திரு வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வரதராஜன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். எப்படி பார்க்குறீங்க பிரதமர் மோடி அவர்களுடைய உரை, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இயற்கை உழவர் சங்கம் அப்படின்றதுலேருந்து. ஸோ எப்படி இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது? மோடி அவர்களுடைய உரை அதை கேட்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருக்கக்கூடும்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த உரையை கேட்கும்போது? வணக்கம்மா. உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்துல கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்பதற்காக ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மூலியமாக ஒரு கடும் உழைப்பு இந்த மண்ணிலே செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமா இன்றைக்கு இயற்கை விவசாயம் என்கிற சொல்லாடல் மட்டுமல்ல, அது குறித்த ஒரு மிகப்பெரிய கள பணியும் இன்றைக்கு நடந்து விவசாயம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. அப்படி இந்த நேரத்தில் அதற்கு இந்திய பிரதமர் அவர்கள் வந்திருந்து இயற்கை விவசாயம் குறித்து ஒரு மாநாட்டை அறிவித்து பேசியிருப்பது என்பது ஒரு விதத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த மாநாடு உண்மையிலே இயற்கை விவசாயிகளுக்கான மாநாடாக இருந்ததா அல்லது இயற்கை விவசாயம் குறித்து அங்க பேசப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விவசாயிகள் மத்தியில இன்னமும் ஒரு கேள்விக்குறியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா முழுக்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக இந்த அரசுகிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கேட்கின்ற அந்த கோரிக்கைகள் அரசால் கவனப்படுத்தப்பட்டதா இல்ல அது குறித்து விவசாயிகளுக்கு ஆதரவான நிலை எடுக்கப்பட்டதா என்று பார்க்கிற போது அதுல விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்பது இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இயற்கை விவசாயம் என்று சொல்லுகிற போதே அதன் விதை என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு பொருளாக மாறுகிறது. காரணம், பாரம்பரிய விதை. அந்த விதை உரிமைதான் விவசாயிகள் மத்தியில அந்த பாரம்பரிய விவசாயத்தை முன்னெடுப்பதற்கும் மண் சார்ந்த விவசாயத்தை செய்வதற்கும் ஒரு நஞ்சில்லாத இயற்கை வேளாண்மையை கொண்டு போவதற்கும் சிறந்ததாக எது இருக்கிறது என்றால் அந்த விதை ஒரு அடிப்படை காரணமா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் எல்லாம் இந்த விதை மீது ஒரு மிகப்பெரிய பார்வையை செலுத்தி விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளின் விதைகள் மீது ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற பருத்தி என்பது நம்முடைய பாரம்பரிய பருத்தி அல்ல. இது கிட்டத்தட்ட பன்னாட்டு நிறுவனங்களால் அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விதையைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விதை பிடி பருத்தி என்று சொல்றாங்க, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி.
இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற தவிர கிட்டத்தட்ட பாரம்பரிய பருத்தி என்பது ஒட்டுமொத்தமாக அழிந்தே போய்விட்டது. ஒரு சில இடங்களில் விவசாயிகள் இன்றைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போல இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு இந்தியாவில ஏதாவது சிறப்பு திட்டம் இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா அப்படியும் எதுவும் இல்லை. ஒரு கடின உழைப்பை போட்டுவிட்டு ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல்லை எடுப்பதற்கு சிறந்த ஒரு ஏற்பாடு எதுவுமே கிடையாது. இல்ல அதுக்கு தனி விலை ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி விதை அதுக்கு தனியான விலை கொடுப்பதும் இல்லை. இதான் யதார்த்தமாக இந்தியா முழுக்க இருந்துட்டு இருக்கு. அப்படி இந்த நேரத்துல பிரதமர் அவர்கள் தமிழகத்துல இயற்கை விவசாயம் கொடுத்து பார்க்கும்போது நாங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவுகளோட இருந்தோம். சரி, இயற்கை விவசாயத்தின் மீது ஒரு அரசுக்கு ஒரு பார்வை வந்திருக்கிறது, கண்டிப்பாக விவசாயத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்வாங்க. இன்னைக்கு ரசாயன விவசாயம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உரமானியம் கொடுக்குறாங்க, தொகுப்பூதியங்கள் கொடுக்குறாங்க, நிறைய திட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனா இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய யாரும் நாங்க பூச்சி மருந்து பயன்படுத்துறது இல்ல, உரங்கள் பயன்படுத்துறது இல்ல. அப்ப நாங்க உரத்தை நாங்களே தயார் பண்ணிக்கிறோம், நாங்களே பூச்சி மருந்தை நாங்களே மூலிகை பூச்சி வெரைட்டியை தயார் செய்துக்கிறோம். அப்ப இந்த மண்ணை பாதுகாக்க நாங்க ஒரு அறம் சார்ந்த ஒரு விவசாயத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அரசுல இருந்து ஏதாவது உதவி இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எந்த உதவியும் இல்லை. இல்ல இந்த மாநாடை அதற்கான வரதராஜன் சார், இந்த மாநாடை அதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம்ல. பிரதமரே இங்க வந்திருக்காரு அப்படின்னும் போது தேவை என்ன அப்படின்றத சொல்ல வேண்டியது நம்மளுடைய விவசாயிகளுடைய கடமையாகத்தானே இருக்கு. இயற்கை விவசாயம் பண்றவங்க அதை சொல்லும் பொழுது தானே ஒரு தெளிவு பிறக்கும். அவங்களுக்கும் யோசிக்கிறவங்களுக்கும் அதை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அரசுல இருக்கிறவங்களுக்கும். அதை இப்போ முன்னெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா 3 நாள் நடக்குது. இந்த வருகையின் மூலமா இயற்கை விவசாயத்தின் மீது ஒரு பார்வை திருப்பப்பட்டிருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையை நாம் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏன்னா இது குறித்து நாங்கள் எதிர்காலத்துல ஒரு நல்ல மாற்றம் வருங்கிற எதிர்பார்ப்போடையும் நாங்க காத்திருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அரசுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷங்களாக நம்மாழ்வாரே நேரடியா அரசு கிட்ட கோரிக்கை வைத்ததெல்லாம் இங்கு இருக்குது. அவரே சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு, இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான கொள்கைகள் வகுக்கணும், இந்த மாதிரி திட்டங்கள் தான் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கும் என்றெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கவனப்படுத்தப்பட்டதான்னு பாத்தீங்கன்னா இல்லாம இன்னமும் பன்னாட்டு நிறுவனங்களின் தாக்குதலுக்கு உள்ளாகிற ஒரு இடமாக விவசாயம் இருக்கிறது. குறிப்பா இயற்கை விவசாயம் இருக்கிறது. இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளின் பொருள் அதாவது நீங்க ஜென்ரலா அரசுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க தமிழக அரசுகிட்ட இந்த கோரிக்கையை வச்சிருக்கீங்களா? ஏன்னா தமிழகத்துல நேற்றைக்கு பிரதமர் சொல்லும் போது ஒரு 35,000 ஹெக்டேர் அளவிற்கு இயற்கை விவசாயம் இங்க நடக்கிறது அப்படின்ற ஒரு டேட்டாவையும் சேர்த்தே தான் சொல்றாரு. அவ்வளோ ஹெக்டேர் நடக்குதா? இப்ப தமிழக அரசு கிட்ட முதல்ல உங்க கோரிக்கைகள் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா ஸ்ட்ரெயிட்டா? கண்டிப்பா இந்த புள்ளி விவரத்தை குறித்து எங்களுக்கே கேள்வி இருக்கு. அவ்வளவு பேர் எல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் தெரியல. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தத்துல 1% பேர் தான் என்னமோ இயற்கை விவசாயத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு 30,000 பேர் கிட்டத்தட்ட பிரதமர் அவர் சொல்லியிருக்காங்க. எந்த தகவலின் அடிப்படையிலங்கிறது தெரியல. இருக்கட்டும், அதை ஏத்துக்கிறோம். ஆனா தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கை எப்படி நாங்க மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறோமோ அதே மாதிரி தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டு இப்பொழுதுதான் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்குது. இப்பதான் எங்களுக்கு பாரம்பரிய அந்த நெல்லெல்லாம் விதைகளாக கொடுக்கின்ற நிலைமை என்பதெல்லாம் இங்க ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கொள்முதல் என்பது ஒரு மத்திய அரசு சார்ந்ததாக இருக்கிற பொழுது அந்த உற்பத்தி செய்த நெல்லை எடுத்துக்கொள்வதில் அதுல ஒரு கூடுதல் கவனம் வேணுங்கிறதா நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி. ஆனா மத்திய அரசு அது கைவிரித்து இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை காலத்துல இங்க அறுவடை செய்யக்கூடிய நெல்லை போட முடியாமல் விவசாயிகள் இன்னும் கையில வைத்திருக்கின்ற நிலைமை என்பது இருக்குது. அப்ப ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுவது என்பது, ஆனா நடைமுறையிலும் கொள்கை அடிப்படையிலும் விவசாயிக்கு எதிரான நிலை எடுப்பது என்பது உண்மையிலே விவசாயிகளுக்கு ஒரு வருத்தப்பட வேண்டிய நிலை தான். நாங்க எந்த ஆட்சி யார் ஆளுகிறாங்களோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா விவசாயம் கவனப்படுத்தப்படுகிறதா, இல்ல விவசாயம் புதுமையாக்கப்படுகிறதா, இல்ல விவசாயிகள் பக்கம் என்று ஆட்சியாளர்கள் பேசுகிறார்களா என்று பார்க்கும் பொழுது இன்னமும் நாங்கள் கதறிக்கொண்டுதான் இருக்கிறோம், கேள்விகளோடு தான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னமும் எங்கள் பக்கம் எந்த முகமும் திரும்பி பார்க்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ரைட். பழனிசாமி சார், அதாவது இயற்கை விவசாயம்ங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தியமா சார்? முழுமையா நம்ம அதை நோக்கி போக முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க சார். நார்மலா விவசாயம் பண்றவங்களுக்கு இப்ப இது பண்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான சிக்கல்கள் அவர்களுக்கு உருவாகும், என்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? முதலில் ஜனமலர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வாசகர்களுக்கும் மக்களும் விவசாயிகளும் பயன்பெறுகின்ற வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தாரின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் கோவைக்கு எங்க ஊருக்கு வந்திருந்தார். கோவை மாநகரம், கோவை புறநகர மக்கள், இன்னும் விவசாயிகள் பெருமளவில் அந்த இயற்கை விவசாய மகாநாட்டில் பங்கெடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இயற்கை சம்பந்தமான எனக்கு முன்னர் பேசிய வரதராஜபுரம் குறிப்பிட்டதை போல்தான் இயற்கை விவசாயம் என்பது நம்ம நாட்டிலே மிக சொற்பமாகி எழுவது.
அதாவது ரசாயன உரங்களை போட்டு போட்டு உணவும் நிலமும் நீரும் நஞ்சாகி வருகிற நேரத்தில் ஒரு கடகோடியில் இருந்து இயற்கை விவசாயிக்கூடிய விவசாயி தேடி பிடித்து அழைத்து வந்து, இதோ நீ செய்யக்கூடிய இயற்கை விவசாயத்துக்கு உனக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கிறது, மாநில அரசு உறுதுணையாக இருக்கிறது என்று கரம் நீட்டி இதோ இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கை நீட்டியதும் இல்லை, கரம் கொடுத்ததும் இல்லை. கடைகோடி அந்த இயற்கை விவசாயியை கொண்டு வந்து நிறுத்தி சந்தைப்படுத்துவதிலே இன்னும் மெத்தனமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இன்னொன்று, நம்மளுடைய இயற்கை விவசாயம், நம்மளுடைய மலை மடி பிரதேசங்கள் செய்யக்கூடிய விவசாயிகள் கொள்ளு, எள், பாரம்பரியம், மக்காச்சோளம், பருத்தி எல்லா பொருள்களும் இப்பொழுது மரபணு மாற்றப்பட்டது. இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இப்பொழுது அதிக அளவில் ஆக்கிரமித்து விட்டன. பழைய பாரம்பரிய விதைகள் என்பது இந்தியாவில் மிகவும் சொற்பமாகிவிட்டது. முதலில் மரபணு மாற்ற விதைகளை தடுத்திருத்த வேண்டும். கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் பருத்திக்கு புகழ்பெற்ற இடம். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய அந்த ஈரக்காற்று தான் கோவை கொங்கு மண்டலத்துக்கு நிறைய டெக்டைல்ஸை, பருத்தி நெல்கடை, நூற்பாடைகளை, தொழிலாளர்களை பெற்ற இடம் நம்மளுடைய கோவை மண், கொங்கு மண்டல மண். அதே போல்தான் கரும்பு இனபருத்தி ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் தான் அது இன்றைக்கு வரைக்கும் செயல்படுகிறது. நான் இதை சொல்வதற்கு இரண்டு காரணம் உண்டு. இரண்டு காரணங்கள். ஒன்று, பருத்திக்கு புகழ்பெற்ற இடம் கொங்கு மண்டல மண். இன்னொன்று, கரும்பு ஆராய்ச்சி நிலையம் கோவையில் இன்று வரைக்கும் செயல்படுகிறது. இப்பொழுது பீட்டி விதிகள், கரும்பு ஆராய்ச்சி மையமும் இப்பொழுது மெல்ல மெல்ல தன்னுடைய இருப்பை இழந்து வருகிறது. இன்னொன்று, பருத்தி அறவே கோயம்புத்தூரில் இல்லை, முழுக்க அளிக்கப்பட்டு கரிசல் காடு தான். கரிசல் காட்டுல அதிகமான முறையிலே நம்முடைய விவசாயிகள் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தார்கள். பருத்தி ரகம் என்றால் அவ்வளவு அற்புதமான பருத்தி விளைந்த பூமி இப்பொழுது பணமும் பல இடங்கள் ரியலிஸ்டாக மாறிவிட்டது. நீரும் கட்டுப்பட்டது, நிலவும் கட்டுப்பட்டது. மரபணு பார்த்த விதைகளாலும் உற்பத்தி செய்ய முடியாமல் கண்ணீர் வெடிக்கக்கூடிய காட்சியாகத்தான் விவசாய நிலை இருக்கிறது. ஆனால் இன்னொன்று நான் சொல்லியாக வேண்டும். அதாவது மரபணு மாற்றம் இல்லாத முறையில் இயக்கம் செய்யக்கூடிய விவசாயம். இன்று கூட நான் காலையில குப்பனூர் என்கிற கிராமத்துக்கு தொண்டாமுத்துக்கு சென்றேன். நேற்றைய முதலில் 180 பன்றிகள் அந்த விவசாயியை விரட்டி விரட்டி துரத்தி இருக்கிறது. அவர் 2 ஏக்கராவில் தான் தக்காளி பயிரிட்டார். அந்த பயிரிட்ட தக்காளி அனைத்தும் நாசமாகிவிட்டது. இதுக்கு சொல்வதற்கு காரணம், நிறைய விவரங்கள் கொடுக்கிறார்கள். இது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் உள்ளபடியே விவசாயினுடைய நேரடியாக அவனுடைய தோட்டத்துக்கு சென்று பார்த்து புரிந்து என்ன உற்பத்தி என்னன்னு உங்களுக்கு இருக்கிறது என்று கள ஆய்வு செய்யாமல், விவசாயினுடைய வேதனையை தீர்க்காமல் நீங்கள் மேடையிலே சொல்லுவதும் தேர்தல் காலத்திலே அறிக்கை விடுவதும் அது பொருத்தமான முறையில் விவசாயிகளை வருத்தமாக்கிறது வர வளமாக்கவில்லை. ஆனால் ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார், இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கலாம் என்ற அந்த முயற்சியை நான் குறை கூறவில்லை. அந்த முயற்சி பயனுள்ளதாக விவசாயிகளுக்கும் விவசாய குடும்பத்துக்கும் செல்ல வேண்டும். இன்னொன்று, ஒரு அச்சம் இருக்கிறது. விவசாயத்துக்கு உறுதுணா இருக்குது கால்நடைகள், பால். இப்ப இந்த பாலை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் உள்நாட்டு கறவை மாடுகள், உள்நாட்டு கறவைகள் உற்பத்தி செய்யக்கூடிய பாலுக்கு ஒரு வேட்டு வைக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது. இதெல்லாம் ஒன்றிய அரசு தடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு நிரந்தரமான முறையில் பாரம்பரிய உள்ள விலைகளை பாதுகாப்பதும், அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக களம் செல்வதும் அது மாநில அரசும் செய்ய வேண்டும், ஒன்றிய அரசும் செய்ய வேண்டும். இது எங்களுடைய வரராஜன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். ஆனால் சொல்லுவது எங்களுக்கு கேட்பதும், சொல்லுவதற்கும் வாய் இருக்கிறதுக்கு, கேட்பதற்கும் காது இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்த அரசுகள் தேவை என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இடங்களில் நீர்கள் கெட்டுவிட்டன. அவ்வளவு நீரும் பாதுகாக்கப்பட வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வனவிலங்கிலும் கூட இந்த காட்டுப்பன்றி, யானை, முயல், மான், மயில் என்ன நீங்க ரசாயனம் செய்தாலும்
நீங்கள் இயற்கை விவசாயம் செய்தாலும் இதிலிருந்து மனுஷன் தப்பி வந்து அது மார்க்கெட்டு கொண்டு வந்து அவனுக்கு கட்டுவழியாகும் என்ற கவலைதான் நீடிக்கிறது. ஆகவேதான் உண்மையிலேயுமே விவசாயி மத்தியில் கண்ணீர் துடைக்குமேயானால் அவனுடைய களத்துக்கு செல்ல வேண்டும். மேடை அலங்கரிப்பது பொருத்தமல்ல, நேரடியாக கள ஆய்வு செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று விவசாயிகள் சார்பாக உங்கள் தினமலர் செய்திகள் மூலியமாக சொல்ல விரும்புகிறோம். பிறகு இன்னொரு பேசி பிறகு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். சரி. வரதராஜன் சார், அதாவது மத்திய அரசுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. அதே நேரத்துல மாநில அரசுக்கும் இதுல என்ன பொறுப்பு இருக்கு, அவங்க என்ன செஞ்சு குடுத்துருக்காங்க, இன்னும் என்ன செய்ய தவறி இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இந்த நெல் கொள்முதல் பிரச்சனையிலேயே கூட வந்து இவங்க கொஞ்சம் முன்னாடியே கொள்முதல் பண்ணியிருக்க வேண்டியது இருந்தது. அவங்க கொஞ்சம் காலதாமதமா அதை செய்யும் போது தான் நீங்க இந்த ஈரப்பத பிரச்சனைகளை மழையில நனைஞ்சு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுடுச்சு. அந்த மாதிரி இவர்கள் தவறிய விஷயங்கள் என்னவா நீங்க பார்க்கறீங்க? இன்னும் என்ன வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் நீங்க ரெண்டையுமே நீங்க சொல்லலாம் சார். வரதராஜன் சார்ட்ட கேட்டிருக்கேன். இயற்கை விவசாயம் என்று சொல்லுகிற போதே இயற்கை விவசாயத்திற்கான தனி கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏன்னா நீங்க ரசாயன விவசாயத்தையும் இயற்கை விவசாயத்தையும் ஒரே பார்வையில பார்க்க முடியாது. ரெண்டும் வெவ்வேறு கூறுகள்ல பார்க்க வேண்டிய விஷயம். ரசாயன விவசாயம் செய்கிறவர்களுக்கு ஒரு முழுக்க ஒரு வியாபார நோக்கு இருக்கு, வியாபார யுக்திக்காக செய்கிறார்கள். ஆனால் இயற்கை விவசாயம் செய்கிறவர்கள் ஒரு அறம் சார்ந்து இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், பல்லுயிர் பெருக்கத்துக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் விவசாயம் செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டே அவர்கள் தனக்கு இழப்பு ஏற்பட்டால் கூட பரவாயில்லை, தான் பெரிய அளவுல காசு பணம் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா நம்மள விவசாய முறையை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஒரு அறம் சார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு உதவி செய்யறதுல மாநில அரசோ மத்திய அரசோ என்ற பிரிவினை எல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டு அரசுகளுமே சேர்ந்து என்ன செய்யணும்னா அவர்களுக்கான எல்லாவித உதவியும் செய்யணும். இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா சிக்கிம்ங்கிற ஒரு மாநிலம் முழுக்க இயற்கை விவசாய மாநிலமாக அந்த மாநில அரசாலேயே பிரகடனப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அங்க இருக்குது. ஆனா இந்தியாவில மற்ற மாநிலங்கள்ல அப்படி இருக்கானா இல்ல. அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக விவசாயிகளை தானே விரும்பி இந்த இயற்கை விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அரசு குறைந்தபட்சம் என்னன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வில்லேஜனாவது இயற்கை விவசாய இடமாக அறிவித்து அந்த வில்லேஜை முழு இயற்கை விவசாயத்திற்கான செட்டப்பை மாற்றணும். அப்ப அவர்கள் அந்த பகுதியில விவசாயம் செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் உதவி செய்யணும். அவர்களுக்கான எல்லா இடுபொருள் என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் வழங்கணும். இதை தாண்டி அப்படி இயற்கை விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிற பொருள்களை கொள்முதல் செய்வதற்கென்று தனி டிபிசி குறைந்தபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு இடத்துலனாவது இருக்கணும். ஏன்னா அதுக்கு வேற ஒரு தொகை கொடுத்து அதை அவங்க கொள்முதல் செய்ய வேண்டி இருக்கிறதுனால அத மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யணும். அது மாதிரி கொள்முதல் செய்யப்பட்ட இயற்கை விவசாய பொருட்கள் நெல்லாக இருக்கட்டும், சிறுதானியமாக இருக்கட்டும், எந்த தானியமாக இருந்தா கூட அதை அங்கன்வாடி மையங்களிலும் சத்துணவு மையங்களிலும் அல்லது ரேஷன் கடை மூலியமாகனாவது மக்களுக்கு விநியோகிக்கின்ற ஒரு ஏற்பாடை பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த தேடல் என்பது மக்களிடத்துல அதிகமாகும். அதன் மூலியமாக ஏற்பட்ட விழிப்புணர்வு மூலியமாக விவசாயிகள் மத்தியிலும் ஒரு உற்பத்தி வரும். அப்படி உற்பத்தி அதிகமாக பாத்தீங்கன்னா அதுல விலை கூட இருந்தா கூட நாளைக்கு அது ஒரு சரிசமமான விலைக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உற்பத்தி அதிகமாயிடுச்சுன்னா விலை ஒரு பிரச்சனை இருக்காது. அப்ப இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேணும். அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்கிற தண்ணீர்ல சிக்கல் இருக்குது. ஏன்னா பல்வேறு ஆலை கழிவுகள் இங்க தண்ணீர்ல கலக்கப்படுது. அப்படி வருகிற தண்ணீரை வைத்து விவசாயம் செய்யும் பொழுது அந்த இயற்கை விவசாயம் என்று ஒற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இங்க. அதே மாதிரி விதை கலப்பில்லாத விதை கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா இங்க விதையே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதையாக இருப்பதனால பாத்தீங்கன்னா அடுத்த பருவத்துக்கு விவசாயி விதையை கையில வச்சுக்க முடியாது. அடுத்த வருடமும் அந்த நிறுவனத்திற்கு தான் வாங்கணும். ஏன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் திரும்பவும் முறை முளைக்காது. அப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு கம்பெனியை பார்த்து கையேந்துகிற நிலையில தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையெல்லாம் மாறி விவசாயிகளுக்கு சாதகமான நிலை எடுக்கும் போது மட்டும்தான் அது இயற்கை விவசாயத்திற்கு அவர்கள் உதவி செய்ததாக ஆகும். மற்றபடி இவங்க பணம் கொடுக்குறோம், நாங்க வருஷத்துக்கு இவ்வளவு பணம் போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தேர்தல் அரசியலுக்கான ஓட்டு அரசியலுக்கான வேலையை தவிர விவசாயிகளை பாதுகாப்பதற்கோ இல்ல இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கான ஏற்பாடு இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பா சொல்லிக்க விரும்புறேன். பழனிசாமி சார், அதாவது இப்போ ஒரே நிலத்துல பல்வகை பயிர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது சாத்தியமா? தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நடக்குதா? இது சாத்தியமா? இதோடைய டீட்டெயில் சொல்லுங்க சார். அதாவது விவசாயிகள் வெண்டைக்காய் என்றால் ஒரே வகையான மாதிரி, அதாவது அது மாற்றம் செய்ய வேண்டும். விவசாயிகள் மத்தியிலும் இயற்கை விவசாயம் செய்யக்கூடியான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நேற்று பிரதமர் அவர் சொன்னதும்
தமிழக அரசும் புதிய கொள்கை வைத்தாலும் இயற்கை விவசாயிகளை பாதுகாப்பதற்குரிய முறையில் ஒரு கொள்கை நிலையை ஒன்றிய அரசும் எடுக்க வேண்டும், மாநில அரசும் எடுக்க வேண்டும். இப்பொழுது ரசாயன உரம் போட்டால் எனக்கு தோட்டத்தில் இவ்வளவு கிடைக்கும், விரைவில் பணம் கிடைக்கும் என்று நம்பி நிலத்தையும் நாசப்படுத்தி நீரையும் நாசப்படுத்தி நாம் கொடுக்கக்கூடிய உணவும் நஞ்சாகி நஞ்சை சாப்பிடக்கூடிய மக்களும் அரசு மருத்துவமனைக்கோ பொது மருத்துவமனைக்கோ தனியார் மருந்துக்கோ காசு கொடுப்பது என்பது இப்பொழுது உணவு உற்பத்தியிலேயே நஞ்சு அதிகமாகிவிட்டது. இதை பாதுகாப்பதற்கு பாரம்பரிய உள்ள நெல்லாக இருந்தாலும் கொள்ளாக இருந்தாலும் தட்டப்பயிராக இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, கோயம்புத்தூரில் இந்த மஞ்சள் சோளம் என்கிற ஒரு பாரம்பரிய விதை ஒன்று இருந்தது. சோளம் அது ஒரு ஏக்கராவில் பல நூற்றுக்கணக்கான தட்டுகளை ஒரு 50 மாடு வைத்திருந்தால் 20 மாடு இருந்தால் ஒரு ஏக்கரா வைத்தால் ஒரு வருடம் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். அது உலர் தீவனம். இப்பொழுது மஞ்சள் சோளம் என்கக்கூடிய அந்த பாரம்பரிய விதை என்பது அறவே இப்பொழுது ஒழிந்து அது கொடுப்பது வெள்ளச்சோளம் கொடுக்கிறார். இது நான் சொல்வது மானாவரி. இந்த மானாவரியில் தெவரை இருந்தது, அவரை இருந்தது, கொள்ளு இருந்தது, வேறு வகையான பயிர் வகைகள் இருந்தது. இதெல்லாம் மரபணு மாற்றப்படாத ஒரிஜினல் விதைகள், நாட்டு விதைகள். இப்பொழுது நாட்டு விதைகளை இப்பொழுது தேடி பிடித்தாலும் கிடைப்பதில்லை. இது நாம் சொல்வதற்கு காரணம், இத்தகைய விதைகளை, விதை அமைப்பை பாதுகாக்கிற பண்பாட்டு முயற்சியை விவசாயிகளும் அதை கைவிட்டு விட்டார்கள், அரசும் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. நோய்தான் அதிகரிக்கிறதே தவிர, ஆனா பாரம்பரிய விதைகளையும் பாரம்பரிய நிலத்தையும் பாரம்பரிய உணவாகத்தையும் உருவாக்கக்கூடிய, அவர் சொன்னார், தன்னலம் கருதாது தன்னைத்தானே மெழுகு ஊற்றி போல் உருகி உருகி தேய்ந்து தேய்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயத்தை தேடி பிடித்து அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டால் மட்டும்தான் உற்பத்தியும் அதிகரிக்கும், நோயும் குறையும், நோயிலிருந்து மனிதர்களும் விடுபடுவார்கள். இந்த முயற்சியை இரண்டு அரசும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இத்தகைய முயற்சியை மேற்கொள்ள முடியும். இந்த முயற்சி என்பது நம்ம விவசாயிகள் மத்தியில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு யதார்த்த சிந்தனையை, இயற்கை விவசாயம் தான் லாபம் இல்லை என்கிற பார்வையை தவிர்த்து நாம் கொடுக்கக்கூடிய, நாம் தான் கொரோனா காலத்திலும் கொடுத்தோம், எந்த நெருக்கடி வந்தாலும் உற்பத்தியை நிறுத்தாத ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு துறை என்றால் அது உணவுத்துறை தான், விவசாயம் தான். எந்த சிக்கல், மழையா வெய்யலா நெருக்கடியா இயற்கை சீற்றமா, தன்னைத்தானே இழந்து இன்றைக்கு வரைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கூட்டம் விவசாய கூட்டம் தான். அந்த விவசாயி தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று போற்றப்படுகிற நேரத்தில் இப்பொழுது விவசாயிகள் முதுகெலும்பு நொறுக்கி போட்டு விட்டன, அது முடிந்து விட்டன. முடிந்த இந்த கிராம பொருளாதாரத்தை மீண்டும் தன்னெடுத்தெடுக்க அனைவரும் சேர்ந்தால் மட்டும்தான், அது வித்தியாசம் இல்லாமல், அரசியல் வித்தியாசம் இல்லாமல், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் கிராமங்கள் நன்றாக வளர வேண்டும். கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்பொழுது நகரத்துக்கு கொண்டிருக்கிறார்கள். கிராமத்திலே விவசாய தொழிலாளிகளும் இப்பொழுது நகரத்தை நோக்கி படையெடுப்பதால் இப்பொழுது வீட்டு மனைகளாகி மாறிவிட்டது. இதை தடுக்க வேண்டும். அதே போல் மலை சார்ந்த இடங்களில் தான் எந்த ரசாயனம் இல்லாத உற்பத்தி வரும். யார் மலைவாழ் மக்கள் இந்தியாவில், ராஜஸ்தானில், மகாராஷ்டிரத்தில், கர்நாடகாவில், கேரளாவில், இன்றும் தமிழ்நாட்டில் உட்பட நீங்கள் பார்த்தால் மேல நிறைய இடங்களில் மலையில் காய்கறி விவசாயிகள், பயிர் விவசாயிகள் செய்வது பழங்குடியின மக்கள். எந்த மருந்தும் இன்றைக்கு வரைக்கும் அடிக்க மாட்டான், தலையிலே சுமந்து கொண்டு கீழே கொண்டு விற்பான். அத்தகைய நிலையை மலைவாழ் மக்களும் இன்றும் நஞ்சில்லாத விவசாயத்தை பொருளை கொண்டு வந்து கீழே விற்கிறார்கள். அத்தகைய நிகழ்வு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பரவ வேண்டும். வனமும் பாதுகாக்க வேண்டும், வனத்தில் வாழக்கூடிய உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போலதான் நம்முடைய தமிழ்நாடு அரசும் இத்தகைய முயற்சி பாதுகாத்து இயற்கை விவசாயிகளையும் மலைவாழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்று சென்ற விவசாயிகள், அதாவது இயற்கை விவசாயத்தை முழுமையாக தன்னகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளும். அவரிடத்தும் நிறைய நீங்கள் விவசாயிகள் ரெடியா இருக்காங்களா சார்? இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகள் தயாரா இருக்காங்களா? அவங்களுக்கு ரெடியா? கரெக்ட், நீங்க கேட்கறது அற்புதமான கேள்வி, நியாயமான கேள்வி. எந்த விவசாயி
சீக்கிரம் இங்கிருந்து சென்னை சொல்வதற்கு விமானமா போய்விடலாம். உடனே ஒரு 3 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வேகமாக போகுமோ அதில் வேகமாக போக வேண்டும் என்று காலம் நம்மை மாற்றிவிட்டது. ஆகவே தான் வேகமான முறையில் விரைந்து செல்ல வேண்டும், விரைந்த லாபம் கிடைக்க வேண்டும், புதிய அதிக முறையில் காய்கள் பெருக வேண்டும் என்று விவசாயிகள் மத்தியிலும் இந்த ரசாயன மாற்றங்கள் உருமாற்றங்கள் தான் அவர்களையும் சிந்தனையை மாற்றிவிட்டதால் தான் நம்மாழ்வார் போன்ற அந்த மாபெரும் மனிதர்கள் ராஜஸ்தானிலும் இருக்கிறார்கள், பஞ்சாபிலும் இருக்கிறார்கள், குஜராத் மண்ணிலும் கிராமப்புறத்தில் இன்றும் அத்தகைய சாதாரணமான இயற்கை விவசாயிகள் கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் கண்டுகொள்ளவில்லை. விரைந்து செல்வர்களை நாம் நம்புகிறோம், விரைந்து செல்வர்களை பார்க்கிறோம். ஆகவே தடுத்து இதையும் இணைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த நாடும் பிரதமர் சொன்னதும் அதே போல் நாடு முழுவதும் விவசாயிகளை காப்பதற்கு இயற்கை விவசாயம் பயன்பெறுவதற்கு அனைவரும் சேர்ந்தால் மட்டும்தான் இதிலே வெற்றி காண முடியும். அதிலே விவசாயிகளும் அதை முயற்சி மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தன்னை அது மாறாவிட்டால் மாறாது. ரைட். நன்றி சார். வரதராஜன் சார், கடைசியாக வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் தமிழக அரசு தொடர்ந்து தாக்கல் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பட்ஜெட்ல சொல்லப்படுற விஷயங்கள்லாம் செயல்பாட்டிற்கு வந்துருச்சா, இல்லை இன்னும் வராமல் ஏதாவது இருக்கா? இயற்கை விவசாயத்துக்குன்னு அதுல என்ன சிறப்பு அம்சங்கள் ஏதாவது கொண்டு வர்றாங்களா? அது சிறப்பு திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்துறாங்களா? அதெல்லாம் நடைமுறையில் இருக்கா சார்? இயற்கை விவசாயத்திற்கு இந்த தனி வேளாண் பட்ஜெட் வந்த பிறகு இயற்கை விவசாயத்தின் மீது ஒரு பார்வை கிடைச்சிருக்குங்கிறத நாங்க பாக்குறோம். குறிப்பாக இயற்கை விவசாயத்துல அதிக மகசூல் எடுக்கிற விவசாயிகளுக்கு அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விருது கொடுப்பது, தமிழக அரசே நடத்துவது என்பதெல்லாம் இப்போது ஒரு புதிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி பாரம்பரிய அந்த விதை நெல்லை இன்னைக்கு விவசாயிகளுக்கு வழங்குகிற நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாதிரி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் சில காப்பீடுகளை அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி தனி வேளாண் பட்ஜெட் வந்தபோது இயற்கை விவசாயத்தின் மீதான பார்வை கொஞ்சம் திரும்பி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் போதுமா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அந்த கேள்வி எங்களுக்கு வருகிறது. எங்களுக்கு என்னன்னா, குறிப்பாக நாங்கள் உற்பத்தி செய்யப்படுகிற நெல்லாக இருக்கிற தமிழகத்துல அதிகமாக நெல் இருக்கிறதுனால, நானும் ஒரு நெல் சார்ந்த பகுதியிலிருந்து பேசுறதுனால நான் நெல்லை கூடுதலாக சொல்றேன். நெல் ஏன்னா தமிழகத்தின் 40% உணவு தேவையை பூர்த்தி செய்கிற நெற்களஞ்சியத்திலிருந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய விவசாயிகளின் அந்த பொருளை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. இப்ப டிபிசில போய் நீங்க போட்டீங்கன்னா, நீங்க இயற்கை விவசாயம் செஞ்சாலும் சரி, ரசாயன விவசாயம் செஞ்சாலும் சரி, ஒரே பார்வையால தான் அவங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு வேண்டியது சன்ன ரகம், மோட்டார் ரகம், இது 2 தான் கணக்குல எடுத்துவாங்களே தவிர இது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதா ரசாயன முறையில விளைவிக்கப்பட்டதாங்கிறதுக்கான இது இல்ல. அப்ப அதை உடனடியாக கொள்முதல் நிலையங்கள் இயற்கை விவசாயத்திற்கு தனியாக வேணும், அல்லது இயற்கை விவசாயத்தால் விளைவிக்கப்பட்ட பொருட்களுக்கு வேணும். இது குறிப்பாக வேணும். அதே மாதிரி நம்ம எப்படி இந்த அங்கன்வாடி மையங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம தேவையை அதிகரிக்கணும், நிறைய விவசாயிகள் மத்தியில உற்பத்தி பெருகணும் அப்படிங்கறத சொல்றோம். பழனிசாமி சார், இயற்கை விவசாயத்தை என்னென்ன விஷயங்கள் பாதுகாக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பதற்கு இயற்கை விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு சந்தை மதிப்பீடு ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும். அது தேசிய அளவிலும் இருக்க வேண்டும், மாநில அளவிலும் இருக்க வேண்டும். இயற்கையை விவசாயத்தை உற்பத்தி செய்து தன்னைத்தானே அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் மாநில அரசும் விருது வழங்குகிறது, மத்திய அரசும் வழங்கப்பட வேண்டும். 2, இயற்கை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான விலையை அரசே நிர்ணயம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் அந்த இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க. மாநில அரசு உடனடியாக இப்பொழுது அறிக்கையில், அதாவது தனி பட்ஜெட் போட்ட அறிக்கையிலே இயற்கை விவசாயத்துக்கு என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் வழங்குகிறது, எது பாதுகாப்பு என்று ஒரு பட்டியலிட்டு வழங்கியிருக்கிறார். அந்த வழங்கப்பட்ட அந்த விவரங்களை இயற்கை விவசாயத்துக்குரிய விவசாயிகளை தமிழ்நாட்டில் மாவட்டங்களில் இந்தந்த இடங்களில் வெங்காயமா, பயிரா, என்ன என்று அளவீடு செய்து மதிப்பீடு செய்து மாவட்ட அளவுக்கு அல்லது தாலுகா அளவில் இந்த விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற சந்தை மையப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் வாங்குற மக்களுக்கும் அது போய் சேரும், விவசாய உற்பத்தி பொருளுக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கும். இதுல இடைத்தரகர் இல்லாமல் நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் பொதுமக்களுக்கே போய் சேர வேண்டும்.
அதில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. சந்தை பொருளாதாரம் என்பது வேறு நபர்கள் இருக்காமல் அரசாங்கமே இந்த முயற்சியை மேற்கொண்டால் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை மாநில அரசும் செய்ய வேண்டும், மத்திய அரசு வேண்டும். வியாபார நோக்கத்தோடு செய்யக்கூடாது. அது சாதாரண மக்களுக்கு அது போய் சேர வேண்டும். நகர மக்களுக்கும் அந்த காய்கறிகள், பொருள்கள், அதாவது மரபணு மாற்றமற்ற இல்லாத உண்மையான இயற்கையான விவசாய பொருள்கள் அனைத்து உற்பத்தி பொருளும் பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த ரைட் முயற்சி அரசு நயற்றி ஏற்க வேண்டும். ரைட் சார். கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி சார்.